6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அலகு 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளி ஆண்டு ஆகும். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோணம் 23.5 டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும். சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். ஒளிர்வு வட்டம் என்று பெயர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. பொருந்தாததை வட்டமிடுக. ஒன்று வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி. இதில் வெள்ளி பொருந்தாதது. 2ஆக பிரிப்பாங்க. இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4. அதில் வெள்ளி ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல வந்துடும். வியாழன் நெப்டியூன் சனி பின்னாடி இருக்கிறதுல வரும். அடுத்து சிரியஸ் ஆண்ட்ரோமேடா பால்வெளி மெகல்லன் கிளவுட். இதில் பொருந்தாதது சிரியஸ். அடுத்து புளூட்டோ ஏரிஸ் செரஸ் அயோ. இதில் பொருந்தாதது அயோ. அடுத்து வால் விண்மீன் சிறுகோள் விண்வீழ்கள் குருளை கோள்கள். இதில் பொருந்தாதது விண்வீழ்கள். தரை ஊர்த்தி சுற்றுக்கலம் வானூர்த்தி விண்கலம். இதில் பொருந்தாதது வானூர்த்தி. அடுத்து பொறுத்துக. வெப்பமான கோள் வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். வெப்பமான கோள் வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. அடுத்து ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். அடுத்து செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு. மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக. இதில் 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. இதுன்னா வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள்
ஏற்படுகின்றன. சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா. பிரகாசமான கோள் வெள்ளி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் புவி. 366 நாட்களை உடைய ஆண்டு லீப் ஆண்டு. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.